DCCM அண்டர் வாட்டர் ஸ்கூட்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கையை வந்து ஃப்ரீ ஆக்கிடும். ஆமாங்க, நீங்கள் வந்து டைவிங் பண்ணும்போது ஸ்விம்மிங் பண்ணும்போது அண்டர் வாட்டரில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்விம் பண்ண அவசியமே இல்லை. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கேஜெட்டே உங்களை வந்து டைவ் பண்ணி கூட்டு போயிடும். இது 60 மீட்டர் டெப்த் வரைக்கும், அதாவது 66 மீட்டர் டெப்த் வரைக்கும் ஒன் சார்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை 40 to 50 மினிட்ஸ் வரைக்கும் உங்களால் ஸ்விம் பண்ண முடியும். இது 2.9 பவுண்ட் சைஸில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் காம்பேக்டாக இருக்கிறதால நீங்கள் அதாவது அண்டர் வாட்டர் சீ டைவிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த கேஜெட்டை யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து டைவ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரிஸ்ட் கார்டு, அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஃபீச்சர்ஸ்டிக்காக இருக்குது. ஸோ இந்த கேஜெட்டை வேணா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், வேணா இதை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. 2. FLYNOVA ட்ரோன். கிட்டத்தட்ட வந்து இந்த ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட் ஹெல்டு ட்ரோன்னு சொல்லலாம். ஆமாங்க, இந்த ட்ரோனை வந்து ரிமோட்டில் உங்கள் கை மூலியமாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா இந்த ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஸ்பி மாதிரி இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தவங்கள்ட்ட கொடுக்குறது அவங்கள்ட்ட வாங்குறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபிஸ்பி கேம் மாதிரி விளாட்லாம். இது அவுட்டோர் அண்ட் இன்டோர் கேம்ஸ் ரெண்டுத்துலேயும் விளாட்லாம். இது கிட்டத்தட்ட சார்ஜ் பண்ணிங்கன்னா 10 மினிட்ஸ் இருக்கும். ஸோ இது மார்னிங்கில் மட்டும்தான் விளையாட முடியுமான்னு கேட்டால் இல்லைங்க, நைட்லேயும் விளையாடுறதுக்கு பார்த்தீங்கன்னா இதில் லைட்டிங் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ மார்னிங் அண்ட் நைட்டில் ரெண்டு டைம்லேயும் விளையாடலாம். அதே மாதிரி இது இன்டோர் அண்ட் அவுட்டோரில் ரெண்டு இதுலேயும் விளையாடுறதுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த கேஜெட் பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. 3. Anki Overdrive. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் செட்டு மாதிரியே இருக்கும். ஆமாங்க, அதே மாதிரி ஒரு ரேசிங் கேஜெட் தான். இது வர்ச்சுவல் ரியல் ரேசிங் கேஜெட்னே சொல்லிக்கலாம். இது ஸ்மார்ட் ஃபோன் மூலிமா ஒரு ஆப் மூலிமா நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி உங்கள் காரை வந்து ரேஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்டோட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரேஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 8 ட்ராக்கில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் 2 சூப்பர் கார்ஸும் கொடுத்துருக்காங்க. இது மூலிமா பார்த்தீங்கன்னா நீங்களும் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரை வந்து உங்கள் மொபைல் மூலியமாகவே கண்ட்ரோல் பண்ணி டிரைவ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி கேஜெட் பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட்டில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த கேஜெட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என்னை வந்து உங்கள் ஃப்ரெண்டாக இல்லை அண்ணா தம்பியாக நினச்சி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 4. லேசர் பேட்டில் ஹண்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்வீல் டிரைவ்னே சொல்லலாம். ஆமாங்க, இது ஒரு பேட்டில் கேம் தான். இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக வந்து காரை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இதையும் பார்த்தீங்கன்னா ரிமோட் கண்ட்ரோல் மூலிமா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பட் இது ஒரு பெஸ்ட் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஆப்போனன்ஸோட பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ண முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டிங் லைட்னிங் எஃபெக்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அது மூலிமா பார்த்தீங்கன்னா இது பார்க்கவே வேறு லெவல் பேட்டிலிங் கேமாக இருக்கும். ஸோ நீங்கள் காரை வச்சு சண்டை போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கேஜெட்டை ப்ரிஃபர் பண்ணலாம். இது வந்து டிரைவ் பண்ணுறதுக்கும் பின்ன ஃபைட் பண்ணுறதுக்கும் ஒரு வேறு லெவல் ஃபீலிங்கை உங்களுக்கு கொடுக்கும். H2O நிஞ்சா மாஸ்க். கிட்டத்தட்ட இது ஒரு ஒன் ஆஃப் த அண்டர் வாட்டர் மாஸ்க்னே சொல்லலாம். இது ஒரு ஸ்னூப்லிங் மாஸ்க். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணிக்குள்ளே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ப்ரீத் பண்ண முடியாது. பட் ஆனால் இந்த மாஸ்க்கை வேர் பண்ணிட்டு ஓரளவு நீங்கள் தண்ணிக்குள்ளேயே ஸ்விம்மிங் பண்ணும்போது கண்டிப்பாக ப்ரீத் பண்ணுறதுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் வந்து கிட்டத்தட்ட சீல் பண்ணி பாலிகார்பனேட்டில் மேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது 180 டிகிரி வியூயிங் ஆங்கிளோட ஓடுது. அதனால இந்த கிளாஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். கிட்டத்தட்ட உடையாது அப்படின்ற மாதிரி மேட் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா டீப் சி டைவர்ஸ்லேயே நிறைய வீலாகர்ஸ் இருப்பாங்க. அதாவது சீ டைவிங் பண்ணுறவங்களே வீலாகர்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்காகவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கேமரா அட்டாச் பண்ணுற மாதிரி ஒரு இதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலிமா உங்களோட ஹாப்பி மூமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கவும் முடியும். இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்டர் வாட்டர் மாஸ்க் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இந்த கேஜெட்டுக்காக ஒரு லைக்காக தட்டி விட்டுருங்க. வீரோ பைக்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலுக்கு ஆல்டர்னேட்டாக நிறைய எலக்ட்ரிக் வண்டி வந்துகிட்டே இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க வீரோ பைக்ஸும் சூப்பர் பைக்கை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒன் ஆஃப் த எலக்ட்ரிக் பைக்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட வந்து இது நார்மல் பைக் பார் தான். பட் ஆனால் 2 மோட்ஸில் ஒர்க் ஆகும். ஆமாங்க, இது ஸ்கூட்டர் மாதிரியும் இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் மினி பைக்காகவும் ஒர்க் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட இது 120 கிலோ வெயிட்டை வரைக்கும் தாங்கக்கூடியன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடல்ட்டாக இருந்தாலும் சரி இல்லை சில்ட்ரன்ஸாக இருந்தாலும் சரி 2 பேரும் ஓட்ட மாதிரி இதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இது மேக்ஸிமம் ஸ்பீடாக வந்து பார்த்தீங்கன்னா 10 மைல்ஸ் பெர் ஹவர் ஸ்பீடில் ஓடும். அதே மாதிரி ஒன் சார்ஜ் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 6 மைல்ஸ் அதுக்கு மேலேயும் கிட்ட ஓட்டலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பெட்ரோல் ஆல்டர்னேட்டாக போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த வண்டியை ப்ரிஃபர் பண்ணலாம். ஆன்டி ஆக்சிட்டி ஃபிஜெட் ஸ்பின்னர். ஃபிஜெட் ஸ்பின்னர்னால நம்ம எதுக்கு வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறது தான். ஆமாங்க, ஃபிஜெட் ஸ்பின்னர் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணும், ஆங்ஸைட்டி ரெடியூஸ் பண்ணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மோத் அடல்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன் 2 பேருமே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபிஜெட் ஸ்பின்னர் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வேறு லெவல் ஃபீலிங் கொடுக்கும், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். இந்த டாய் ஃபிஜெட் ஸ்பின்னர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.6 இன்ச்சஸில் வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் பேரிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஜெட் ஸ்பின் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ பார்க்கவே வேறு லெவலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஃபுல் அண்ட் ஃபுல் செராமிக் கோட்டிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கும் சரி அதை தொடுறதுக்கும் சரி ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபிஜெட் ஸ்பின்னர் நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லையன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். Nerf GATLING GUN.
இந்த பேட்லிங் கன் வந்து பார்த்தீங்கன்னா நர்ஃப் கம்பெனி கிட்டத்தட்ட நிறைய கன்னை உருவாக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்கள்ட்ட 200 மாடல்ஸ்க்கு மேலே கன் இருக்குது. இந்த கன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் கன், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டிலுக்குனே ஒரு மிஷின் கன் மாதிரி தான் உருவாக்கியிருக்காங்க. இதெல்லாம் டெர்மினேட்டர் படத்தில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி இருக்க கன் தான் இதுவும். இது வந்து பார்த்தீங்கன்னா கேமிங்க்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு விளையாடுறீங்க, பப்ஜி மாதிரி நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஒரு டீமாக பிரிஞ்சு விளையாடுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கன்ஸ்லாம் ரொம்ப ப்ரிஃபர் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 ஷாட் ஒரு செகண்டில் வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்பவே எஃபிஷியன்ட். அது மட்டும் இல்லாமல் இதில் படத்தில் பார்க்குற மாதிரியே இது ஒரு ஆட்டோமேட்டிக் கன். ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இது ஷார்ட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி கன்னும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஃபோன் ஹோல்டர் ரிங். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபோன் ஹோல்டர் ரிங்கு தான். அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் சேஃப்டிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் பின்னாடி ஒரு ரிங் கொடுத்துருப்பாங்க, முன்னாடி டபுள் சைடு டேப் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் இதை அன்ராப் பண்ணிட்டு உங்கள் ஃபோனில் பேக் சைடில் ஒட்டிட்டிங்கன்னா போதும். இது மூலிமா பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனை வந்து நீங்கள் சிங்கிள் ஹேண்டடாக யூஸ் பண்ண முடியும். நீங்கள் பஸ்ஸில் போயிட்டு இருப்பீங்க, இல்லை கூட்டமான இடத்துல போயிட்டு இருக்கும்போது நீங்கள் 2 கையில் ஃபோன் யூஸ் பண்ண அவசியம் இல்லை. ஒன் சைடாக ஃபோன் யூஸ் பண்ணிக்கலாம். அதை கீழே விழுன்ற பயமும் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபோனை வந்து ரோல் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டைம் பாஸில் வந்து ஃபிஜெட் ஸ்பின்னர் மாதிரி யூஸ் ஆகும். இது போர்ட்டபிளாக இருக்கும், காம்பேக்டாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இதுதான் இன்றைக்கி பார்த்தா வந்து கிட்டத்தட்ட கூல் அண்ட் அமேசான் கேஜெட்ஸ். இந்த கேஜெட்ஸோட லிங்க்லாம் வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரம் அப்டேட் தமிழா. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.